வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பத்திரிகை.com நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவருணைக்கு செல்லப் போகிறோம். திரு அருணை. சிறிது மனக்கஷ்டமான பாடல்தான், ஆனால் இதுதான் உண்மை. நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு காட்சி. இதை கட்டாயம் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. எந்த குடும்பத்திலும் அனுபவிக்காமல் இருக்க முடியாது. ஒரு மனைவி கணவன் இறந்ததை பார்த்து கத்துகிறாள். ஒரு புதல்வன் அப்பாவை பார்த்து, அதாவது பிணத்தை பார்த்து, பிணமாக ஆகிவிட்டார் அல்லவா, அதை பார்த்து கத்துகிறாராம், அலறுகிறாராம். அப்படித்தான் தாயும் தன் புதல்வனை பார்த்து அலறுகிறார். எப்படி இருக்கிறது என்று அந்த காட்சியை நீங்கள் படம் பிடித்தாற்போல் பாருங்கள். அதுதான் உண்மை என்று தெரிந்துவிடும். உடனே நாம் என்ன செய்வோம்? முருகா என்னை கைவிடாதே என்று நாம் திருப்புகழுக்கு செல்வோம். அப்படித்தான் செல்ல வேண்டும். கயல் விழித்தேன் என்னை செயல் அழித்தாய் என. கயல் விழித்தேன் என்றால் கயல் போன்ற கண்ணை உடைய நான், ஒரு மனைவி கூறுகிறாள். எதிரே அந்த பாடையில் அந்த கணவனின் பிணம் இருக்கிறது. அதை பார்த்து அவள் கதறுகிறாளாம். ஏனென்றால் அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். அதனால் இரவு பகல் இன்றி, அதாவது எப்பொழுது பார்த்தாலும் அவனுக்காக சேவை செய்து 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 கயல் விழித்தேன். அவ்வளவு நான் வேலைகள் செய்தேன், இப்பொழுது என்னை செயலழிக்க செய்து விட்டாயே. ஏதாவது உனக்காக செய்திருப்பேனே, நீ பிழைத்திருப்பாயே என்று அவள் கதறுகிறார். கயல் விழித்தேன் என்னை செயல் அழித்தாயென, அதாவது செயலற்று போகும்படி செய்து விட்டாயே. கணவா என்னை இப்படி விட்டு விட்டாயே, தவிக்க விட்டு போய் விட்டாயே என்று அவள் கதறுகிறாள். பிறகு கணவா கெட்டேன் என உடனே அவள் கூறுகிறாள், ஆஹா கணவனே நான் கெட்டுவிட்டேனே. கெட்டுவிட்டேன் என்றால் வேறு அந்த கோணத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. கெட்டுவிட்டேன் என்றால் என்ன? நான் எதையுமே இப்பொழுது செய்ய முடியாதபடி இருக்கிறேனே, நான் எப்படி உய்வேன், எப்படி வாழ்வேன் உலகத்தில் என்று அவள் பதற்றுகிறாள், அரற்றுகிறாள். பெருமாது கருது புத்திரா என. மாது என்ன? அதாவது ஒரு அம்மா என்ன செய்கிறாள்? புத்திரன் படுத்திருக்கிறான், அதாவது பிணமாக படுத்திறான். ஆஹா புத்திரா, உன்னையே நான் நினைவில் வைத்து கொண்டிருந்தேனே, உனக்காக என்னென்ன செய்தேன் நான், உனக்கு என்னென்ன பிடிக்கும், எப்படி இருக்கணும், நீ எப்படி இருப்பாய் என்றெல்லாம் நான் நினைவில் வைத்து கருது புத்திரா என்று கூறுகிறாள் அல்லவா. அந்த கருத்தில் வைத்து கொண்டு உனக்காக நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்தேனப்பா புத்திரா, என்னை விட்டு போய்விட்டாயே என்று கதறுகிறாளாம். அடுத்து புதல்வர் என்ன செய்கிறார்? அப்பா என கதறிடார். அப்பா நான் என்ன செய்வேன், எனக்கு அறிவுரையெல்லாம் கூறினீர்களே என்று அம்மா பாசமாக இருப்பாள். அப்பா கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நிறைய அறிவுரையெல்லாம் கூறுவார் அல்லவா. அப்பா என கதறிட பாடையில் தலை மீதே. பாடை என்பது அது ஒரு தனி படுக்கை, அது பிணத்துக்கு தான் உரியது. அது ஓலையினால் செய்யப்படுவது. அதில் தலையை வைத்து தெற்கு பக்கம் தலையில் வைத்து அதை கிடத்தி வைப்பார்கள். பூமியில் தான் கிடத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது, ஒரு நியதி இருக்கிறது. அதை என்ன செய்ய வேண்டுமோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த தலைப்பக்கம் சுற்றத்தார்கள், நண்பர்கள் எல்லோரும் கதறுகிறார்களாம், என்னை விட்டு போய்விட்டாயே. அந்த ஒரு நாளாவது கதறுகிறார்களே. அப்படி என்னை விட்டு போய்விட்டாயே பாடையில் தலை மீதே பயில் குலத்தாரழ. பயில் என்றால் என்ன? பயின்றவர்கள், அதாவது தொடர்புடையவர்கள். அவர்களுடன் யார் இருந்தார்களோ அவர்களுடன் அந்த காலத்திலிருந்தே தொடர்பு வைத்து கொண்டு பழகிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு ஆசானாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கதறுகிறார்கள். பாடையில் தலை மீதே பயில் குலத்தாரழ பழைய நட்பாரழ. அந்த பள்ளி காலத்திலிருந்தே நட்பு வைத்து கொண்டிருப்பாராக இருக்கும். அவர்கள் நடுவில் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி வந்தவுடன் உடனே ஓடி வந்து விடுவார்கள். ஆஹா என் நண்பனாயிற்றே, அந்த காலத்து நண்பனாயிற்றே என்று ஓடி வருவார்கள். இதையும் விடமாட்டார்கள், திருமணத்தையும் விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி இது. அதனால் அப்பொழுது பறைகள் கொட்டுகிறது. பறைகள் கொட்டுவது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக, இங்கு ஒருவர் இறந்து விட்டார்கள், உடனே வாருங்கள், இதை எடுத்து விடுவார்கள், சுட்டு விடுவார்கள் என்று அறிக்கை விடுவது போல் அந்த பறைகள் கொட்டுகிறது. கொட்டாவர
அப்பொழுது என்ன, சமனாரும் பரியகை பாசம் விட்டு எரியும், அப்போது எரியும் இந்தரி வலினரி. அதாவது இந்த சமனாரும் என்பது முன்னாலே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறேன். அந்த காலனார், அதாவது யமன் தன்னுடைய கையில் இருக்கும் பாசக்கயிற்றை வீசி எறிந்து யாரை இழுத்து கொண்டு செல்ல வேண்டுமோ, யார் உயிரை பறிக்க வேண்டுமோ அவருடைய தலையில் அவன் வீசுவார். அந்த வீசி அது எரிந்து அந்த கை பாசத்தை விட்டு எரியும் போது, என்னை பரிகரித்து ஆவியை தர வேண்டும் முருகா, அடியேனை இந்த யமனிடமிருந்து என்னை நீக்கு. பரிகரித்து என்றால் என்ன, விலக்கி நீக்கி. எவ்வளவு அழகாக கூறுகிறார். அப்படி எல்லோரும் இப்பொழுதிலிருந்தே தியானம் செய்யுங்கள். என்னை யமனிடம் விட்டு விட வேண்டாம் முருகா, என்னை நீக்கி உன்னிடம் சேர்த்துக்கொள் என்று நாம் தியானம் செய்ய வேண்டும். திருப்புகழ் என்பது அவ்வளவு உயர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை, தத்துவங்களை எல்லாம் அடக்கியுள்ளது. அதனால் எல்லோரும் திருப்புகழ் பாடுங்கள். என்னை பரிகரித்து ஆவியை தர வேண்டும். என் ஆவி என்றால் என்ன, அந்த உயிர் தான் இன்னொரு உடலுக்கு போக போகிறது. என்னுடைய உயிரை தந்துவிடு முருகா என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். அதற்கு பிறகு முருகனை அழகாக பெருமைப்படுத்துகிறார். அயில் என்றால் வேலாயுதம். அயில் அற சேவல் கைக்கு இனிதர, இனிமையாக அவர் வைத்து கொண்டிருக்கிறார். அயிலையும் வைத்து கொண்டிருக்கிறார். அரசேவல் என்பது என்ன, தர்ம நெறியை காட்டும் சேவல். இந்த சேவலை திருச்செங்கோட்டு முருகன் கையில் வைத்திருக்கிறான். சாதாரணமாக சேவர் கொடியாகத்தானே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் திருச்செங்கோட்டுக்கு சென்று பாருங்கள், அவன் வெகு அழகாக கையிலேயே அந்த முழு சேவலையும் வைத்து கொண்டிருப்பான். அதைத்தான் குறிக்கிறது போல் இருக்கிறது. அரசேவல் கைக்கு இனிதர தோகை உற்று அருணையில் கோபர்த்து உரைவோனே. அதாவது இனிதாக தோகையை விரித்தாடுகிறதாம். தோகையை ஏன் விரித்தாடுகிறது? தோகையை விரித்தாடினால்தான் நமக்கு அந்த ஓங்கார உணர்வை உணர்த்த வேண்டும். சாதாரணமாக மயில் அப்படியே இருந்தால் அந்த ஓங்கார உணர்வை உணர்த்தாது. அதனால் அது விரித்து ஒரு காலை தூக்கி இருந்தால் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்படி தோகையுற்று அருணையின் கோபுரத்து உரைவோனே என்று கூறுகிறார். திருவண்ணாமலையில் கோபுர வாயிலில் இருக்கிறார். அந்த வாயிலுக்கு வடவரையில் சென்று கண்டு கொண்டேன் என்று அருணகிரிநாதர் பாடுவார் கந்தரந்தாதியில். அப்படி கோபுர வாயிலில் எழுந்தருளி இருப்பவரே கந்தர அலங்காரத்திலையும் பாடியிருக்கிறார், அந்தாதிலையும் பாடியிருக்கிறார். அமரர் அத்தா என்று, அமரர்களுக்கெல்லாம், அமரர்கள் என்றால் என்ன, அமரர் என்றால் எப்பொழுதுமே நிலையாக இருப்பவர்கள். அதாவது அவர்களுக்கு மரணம் கிடையாது, எப்பவாவது இருக்கும். தேவர்களுக்கு தலைவரே சிறு குமரி முத்தார், இளங்குமரியாகிய வள்ளியம்மைக்கு முத்து போன்றவரே. அல்லது இது சிறு குமரி என்பது தெய்வ யானையும் வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் பிறகு அந்த குறவள்ளி பற்றி வருகிறது. சிவத்து அரிய சொல் பாவலர்க்கு எளியோனே. சிவபெருமானை அருமையான சொற்களால் புகழ்ந்து பாடுகிறார்கள் அல்லவா? அப்படி பாடுகின்ற பாவலர்களுக்கெல்லாம் எளிதாக நின்று அருள் புரிபவனே. புயல் இளைப்பாறு போர் சைல மொய்சாரலில், மேகங்கள் எல்லாம் இளைப்பாறுகின்றது என்று கூறுகிறார். அப்படி என்றால் என்ன? சைலம் என்றால் பெரிய மலை. அந்த மலை மேகத்தை ஒத்து மேகத்தை போய் இடிக்கிறதாம். அவ்வளவு உயர்ந்த மலையாக இருக்கிறது. வள்ளிமலையின் அந்த நெருங்கிய சாரலிலே புனமரப்பாவையை புணர்வோனே. இப்பொழுதுதான் குரத்தி வருகிறாள். புனமரப்பாவை யார்? திணைப்புனம் காத்த அந்த வேடப்பெண்ணை மருவுகின்றவரே, அவளை அணைபவரே. அடுத்தது பொடிபட பூதரத்தோடு, மலைகள் எல்லாம் பொடியாகுமாறு கடல் சூரனே பொறுமுழு சேவக பெருமாளே. கடலில் ஒளிந்திருந்தான் அல்லவா? எவ்வளவோ அவன் உருவங்கள் எல்லாம் எடுத்தான். முருகனுக்கு எதிராக அவன் சண்டையிட்டான் அல்லவா? கடைசியில் மாமரமாக நின்று அந்த கடலிற்குள் ஒளிந்து கொண்டான். அதனால் கடல் சூரனை பொறு முழு சேவக பெருமாளே என்று கூறுகிறார். கடலில் ஒளிந்த அந்த சூரபத்மனை போர் செய்து அடக்கிய பரிபூர்ண ஆற்றலுடைய பெருமையில் சிறந்தவரே என்று கூறுகிறார். இப்படியாக இந்த காட்சி எவ்வளவு நமக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட இந்த காட்சியையும் தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம் என்றால், இந்த மாதிரி திருப்புகழெல்லாம் படித்து அதை பாராயணம் செய்து மற்றவர்களிடம் கற்றுக்கொண்டு அதை உணர்ந்து முருகனை நாம் வேண்டினால் கட்டாயம் மரண பயம் முதலில் நீங்கும். மரணத்தையும் தவிர்க்கலாம். மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம். நன்றி, வணக்கம்.